வெல்கம் 11th. ஸோ இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது ஈக்குலிபிரியம் ஸ்டேட்டை பார்க்க போகிறோம். ஸோ ஈக்குலிபிரியம் மீன்ஸ் இட்ஸ் கம்ஸ் அண்டர் த லெவல் ஆஃப் டூ சப்ஸ்டன்ஸ் அக்கார்டிங் டு த டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர். அதனுடைய லெவல் தான் அதில் கிளாஸில் நம்ம பார்த்த மாதிரி லாஸ்ட் வீடியோவில் நம்ம இப்போ என்ன பார்த்தோம்னா இந்த தெர்மோடைனமிக்ஸ்னால் என்ன, அதனுடைய சிஸ்டம் எது, சிஸ்டம்னா பிட்வீன் த சரௌண்டிங்ஸ் அண்ட் த சம் பார்ட்டிகல்ஸ் இன்சைட் த சிஸ்டம். நம்ம அதை டயக்ராமோட நம்ம பார்த்தோம். இங்கே என்ன அப்படின்னா ஈக்குலிபிரியம்னா என்ன, ஈக்குலிபிரியம்னா சமநிலைனா என்ன. சமநிலை என்பது தட் இஸ் எ ஃபங்க்ஷன் டேக்ஸ் பிளேஸ் பிட்வீன் த டூ சப்ஸ்டன்ஸ் ஆன் த டைம் த ஈக்குவல் ஸ்டேட் பிட்வீன் த டூ மெட்டல்ஸ். ஒரு ரெண்டு சப்ஸ்டன்ஸ் நடுவில் ஒரு ஹீட் டிரான்ஸ்ஃபார்மேஷன் நடக்குதுன்னு வச்சுக்கலாம். ஒரு உதாரணத்துக்கு ஹீட் டிரான்ஸ்ஃபார்மேஷன் நடக்குது. அப்படி நடக்கும்போது அதிகமாக உள்ள ஒரு ஹீட் என்ன பண்ணுன்னா ஹீட்டை வந்து கொடுக்க ஆரம்பிக்கும், குறைவாக இருக்கிறது ஏற்க ஆரம்பிக்கும். அப்போ சமமான நிலை வரும்போது அதுதான் ஈக்குலிபிரியம்னு சொல்லுவோம். அதனால தான் டூ ஈக்குவல் ஸ்டேட் பிட்வீன் டூ மேட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதில் தெர்மல் ஈக்குலிபிரியம்னா என்ன, ஃபஸ்ட்டு 3 ஸ்டெப்பு: தெர்மல் ஈக்குலிபிரியம், மெக்கானிக்கல் ஈக்குலிபிரியம், கெமிக்கல் ஈக்குலிபிரியம், தென் ஃபைனலி தெர்மோ டைனமிக் ஈக்குலிபிரியம். இதெல்லாம் பேசிக் தெர்மல், மெக்கானிக்கல் அண்டு கெமிக்கல். ஃபிசிக்ஸில் வந்து தெர்மல்னால் ஹீட்டுன்னு உங்களுக்கு தெரியும். அதே சார் ஹீட்டை வந்து தெர்மல்னு சொல்கிறோம் அப்படின்னா அதனுடைய மதிப்பை கணக்கிடுவது தான் தெர்மல்னு சொல்கிறது. ஏதோ ஒரு மதிப்பை கணக்கிட போகிறோம். சரி, இது ஒரு எக்ஸாம்பிள். காஃபி எடுத்துனாங்கப்பா. நம்மளாம் வீட்டில் காஃபி சாப்பிடுவோம். காஃபி சாப்பிட்னா சூடாக சாப்பிட்ணும் இல்லையா? அவங்க போட்டு கொடுத்தோடனே ரொம்ப சூடாக இருக்கும். சில பேர் ஆற்றி கொடுக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ என்னென்னா டெம்பரேச்சரை டிக்ரீஸ் பண்ணணும், இல்லை டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணணும். ஒரு நம்ம இதில் காஃபின்னு கொடுத்துருக்காங்க. அந்த காஃபி எடுத்து என்ன பண்ணுற ரூம் டெம்பரேச்சரில் நம்ம இப்போ ஒரு டேபிளில் வச்சிடறோம். கொஞ்சம் நேரம் ஆக 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 சரௌண்டிங்ஸ் பார்த்தா ரூம் டெம்பரேச்சர் ஒரு 35 டிகிரி செல்சியஸ்னால் இது வந்து ஒரு 60 to 80 டிகிரி செல்சியஸில் இந்த காஃபி இருக்கும்போது அது டெம்பரேச்சர் என்ன பண்ணுன்னா ரூம் டெம்பரேச்சர் அந்த இருக்கிற டெம்பரேச்சரை அப்சர்வ் பண்ணணும். அதாவது சரௌண்டிங்ஸில் பரவ ஆரம்பிக்கும். அப்போ குறைய 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 என்ன ஆகுனா அதனுடைய வெப்பநிலை குறைய ஆரம்பிக்கும். அது ட்ரான்ஸ்ஃபர் வெப்பநிலை குறைய ஆரம்பிக்கும். ஸோ இது காஃபியில் நம்ம இதை காஃபின்னு சொல்கிறது இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம பார்த்தது வந்து தெர்மல் ஈக்குலிபிரியத்தில் அதிகமாக பார்த்தது எதுனா ஹீட்டில் நம்ம பார்த்தது இந்த லிக்விட் டிரான்ஸ்ஃபார்மேஷன் தான் நம்ம பார்த்தோம். இப்போ பாடி டு பாடி டிரான்ஸ்ஃபார்மேஷன். இல்லை குளிர்ச்சியாக இருக்கிற இடத்துல நம்ம வெப்பத்தை மூட்டுறோம். அந்த வெப்பம் மூட்டும்போது அந்த ஹீட் என்ன பண்ண நம்ம உடம்புல அப்படியே வந்து சேரும்போது என்ன ஆகுனா அது சமநிலை ஆகிடுது, குளிர் தெரிய மாட்டேங்குது. இது நிறைய நம்ம பண்ணியிருக்கிறோம். ஸோ அதேமாரி இங்கே தெர்மல் ஈக்குலிபிரியம் அப்படின்னா ஒரு 2 சிஸ்டம். அதுதான் எக்ஸாம்பிள் காஃபின்னு சொன்னாங்க. 2 சிஸ்டம் தட் இஸ் செட் டு பி இன் தெர்மல் ஈக்குலிபிரியம் வித் ஈச் அதர் if they are not at the same temperature which will not change with time. இதான் அதனுடைய டெஃபினேஷன். ஒரு 2 சிஸ்டம் இருக்குது. அதை வந்து தெர்மல் ஈக்குலிபிரியம் சொல்லியாச்சு. தெர்மல் ஈக்குலிபிரியம் சொல்லியாச்சுன்னா என்ன அர்த்தம்? ஒரு சிஸ்டம் வந்து ஹை டெம்பரேச்சர், ஒரு சிஸ்டம் வந்து லோ டெம்பரேச்சர் நம்ம சொல்லிட்டோம். அந்த ஹை டெம்பரேச்சர்லேருந்து லோ டெம்பரேச்சருக்கு வந்து அந்த டெம்பரேச்சர் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி சரிசமமாகி போச்சு. அதுதான் தெர்மல் ஈக்குலிபிரியம். ஒன்றோட ஒன்று சரிசமமாகி போச்சு. இஃப் தே ஆர் நாட் அட் த சேம் டெம்பரேச்சர், எப்போ அது தெர்மல் ஈக்குலிபிரியம்னா ரெண்டும் சேம் டெம்பரேச்சர் இல்லாத போது, விச் வில் நாட் சேஞ்ச் இன் வித் டைம், இல்லாத போது அது ஒன்றா இணையும் போது சேம் டெம்பரேச்சர் மாறப்போகுது, அவ்வளோதான். ஸோ இதுதான் இது வந்து தெர்மல் ஈக்குலிபிரியம்னு சொல்லுது. வெப்பம் கடந்து போய் ஒரு சமநிலையாகிறது தான் வெப்ப சமநிலைன்னு பேர். அதை நீங்கள் சரியாக ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இது ஒரு 2 மார்க்கில் கேட்பாங்க. டிஃபைன் தெர்மல் ஈக்குலிபிரியம், கிவ் அன் எக்ஸாம்பிள் நீங்கள் காஃபி எழுதிக்கலாம். அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் புக்கில் இருக்குது. நான் சும்மா உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ திரும்ப சொல்கிற மாதிரிங்க, 2 சிஸ்டம் தட் இஸ் செட் டு பி இன் தேர் ஈக்குலிபிரியம், தெர்மல் ஈக்குலிபிரியம் விச் ஈச் அதர். ரெண்டுமே வந்து தெர்மல் ஈக்குலிபிரியமாக இருக்குது. எப்போனா இஃப் தே ஆர் நாட் அட் தி சேம் டெம்பரேச்சர் விச் வில் நாட் சேஞ்ச் வித் டைம். ரெண்டுமே ஒரே டெம்பரேச்சரில் வைக்கிறோன்னு வச்சிங்களேன்.
ஏற்கனவே அது ஒரே டெம்பரேச்சர், அதை நம்ம ஈக்குலிபிரியம் நம்ம சொல்லக்கூடாது. ஃபங்க்ஷன் நடந்தால் தான் தெர்மோஈக்குலிபிரியம். அது அது ஈக்குவல் டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லிடணும். ரைட்டுங்க. இது ஃபஸ்ட்டு ஒன்று நம்ம சொல்லிட்டோம். அடுத்தது மெக்கானிக்கல் ஈக்குலிபிரியம். மெக்கானிக்கல் ஈக்குலிபிரியம்னா என்ன அப்படின்னா, ஒரு இந்த மாதிரி ஒரு சிலிண்ட்ரிக்கல்னு வச்சுக்க, ஒரு சிலிண்டர் எடுத்துக்கிறோம். அதில் கேஸ் மாலிகுல்ஸை நம்ம நிரப்பிக்கிறோம். இப்போ இது ஃபுல்லாகவே கேஸ் மாலிகுல்ஸ் நம்ம நிரப்பிக்கிறோம். ஃபுல்லாகவே கேஸ் மாலிகுல்ஸ் நிரப்பிச்சு ஒரு பிஸ்டன் ஒன்று அதில் வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணிடுறோம். அந்த பிஸ்டனை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், இது நார்மல் ஸ்டேஜ். இப்போது ஒரு இது கேஸ் மாலிகுல்ஸ், நாட் லிக்யூடு, புரியுதா, எந்த சாலிடும் கிடையாது. அதுக்கு வெளியில் எதுவும் வராது, எல்லாம் ஐசோலேட்டர் தான். அதை நம்ம பிஸ்டனை வச்சு ப்ரெஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பிஸ்டன் நம்ம வைக்கிறோம். இப்போ இதனுடைய பகுதி வந்து பார்த்திங்கன்னா, நம்ம உதாரணமாக சொல்லும்போது ஒரு 10 சென்டிமீட்டர் வச்சுங்க. இந்த பகுதியினுடைய ஹைட்டு 10 சென்டிமீட்டர். இப்போது நம்ம ஏற்கனவே நம்ம முன்னாடி வகுப்புலாம் பார்த்துருக்குறோம். ஃபோர்ஸ், அந்த ஃபோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிஸ்டன் கொடுக்குறது வந்து டென்ஷன்னு சொல்லுவாங்க. டென்ஷன். அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது தான் வந்து என்ன ஃபோர்ஸ், அது நார்மல் ஃபோர்ஸ்னு சொல்லுவாங்க. நார்மல் ஃபோர்ஸ். இப்போ என்னென்னா, அந்த பிஸ்டனை நம்ம வந்து இது வித்தவுட் மாஸ், இதில் எதுவும் வைக்கல, இந்த பிஸ்டன் அப்படியே விட்டுனா அப்படியே நிற்கிது, அது ஒரு ஈக்குலிபிரியம் ஸ்டேட்டில் நிற்கிது. சரி, இப்போ ஒரு மாஸ் ஒன்று அதில் வைக்கிறோம். மாஸ் ஒரு குறிப்பிட்ட நிறைய கொண்ட ஒரு 2 பொருளை நம்ம என்ன பண்ணோம், பிஸ்டன் மேலே வச்ச உடனே அந்த என்ன பண்ணுதுன்னா அப்படியே அழுந்துது. அதை கொஞ்சம் தூரம் தான் அழுத்த முடியுது, அது மாதிரி அழுத்த முடியல. ஏன்னா கேஸ் பார்ட்டிகல்ஸ் என்ன பண்ணுது, ஆப்போசிட் ஃபோர்ஸ் கொடுக்குது. ஸோ this is the kind of system, there is a gas molecule using the piston, we can place the piston. When we place the object, that means mass, certain mass object means the piston will move towards the downwards. அப்போ இங்கே என்ன ஆகுதுன்னா, நார்மல் ஃபோர்ஸு ஆப்போசிட் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது டியூ டு த கிராவிட்டி வரதுனால. அப்போது கொஞ்சம் தூரம் தான் வர முடியுது. ஏன்னா இதுக்கு ஈக்குவலான ஃபோர்ஸ் இதுதான் மெக்கானிக் ஈக்குலிபிரியம்னு பேர். அதுவும் ப்ரெஷர் கொடுக்குது, இதுவும் ப்ரெஷர், அந்த ப்ரெஷரை தாண்டி போக முடியல. இதுதான் மெக்கானிக்கல் ஈக்குலிபிரியம்னு பேர். ஸோ இது எக்ஸ்ப்ளனேஷனாக கொடுத்துருப்பாங்க, நான் டயக்ராம் மட்டும் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ இப்போ தெர்மல் ஈக்குலிபிரியமும் மெக்கானிக்கல் வித்தியாசம் உங்களுக்கு புரியணும். ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு சேர வந்து அந்த டிஃப்ரென்ஸ் பிட்வீனில் கூட கேட்பாங்க. திரும்ப சொல்ல, ஒரு சிலிண்டரில் கேஸ் பார்ட்டிகல்ஸ் எடுத்துக்கிட்டீங்க, அதில் பிஸ்டனை ப்ளேஸ் பண்ணிட்டீங்க, முடிஞ்சு போச்சு. அதில் ஒரு வெயிட் நம்ம வைக்கும்போது, ஒரு மாஸ் கொண்ட ஒரு பொருள் வைக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த பிஸ்டன் என்ன பண்ணுது, கீழே இறங்குது. அது குறிப்பிட்டது தான் கீழே இறங்கும். ஏன், என்ன காரணம் அப்படின்னா, அங்கே இந்த கேஸ் பார்ட்டிகல்ஸ் இருக்கக்கூடிய ப்ரெஷர், அந்த ப்ரெஷர்னால இட் கிவ்ஸ் த நார்மல் ஃபோர்ஸ், ஒரு நார்மல் ஃபோர்ஸை கொடுக்குது. நார்மல் ஃபோர்ஸ் ஆப்போசிட் டு த கிராவிட்டி நார்மல் ஃபோர்ஸ் கொடுக்குது. அதனால் இப்போ இதுக்கு மேலே இது இறங்கும். இப்போ இதனுடைய ஃபோர்ஸும் என்னவாக இருக்குதுன்னா ஈக்குவலாக இருக்கிறதுனால தட் இஸ் மெக்கானிக்கல் ஈக்குலிபிரியம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்ட்டு பார்த்தீங்கன்னா கெமிக்கல் ஈக்குலிபிரியம், அதாவது வேதி சமநிலைன்னு பேர். வேதி சமநிலைக்கு சிம்பிள் ஒன்று போடுவாங்க பாருங்கள், நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதுதான் என்னது, வேதி சமநிலைன்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா இது வந்து ரிவர்சிபிள் ரியாக்ஷனுக்கு உண்டான சிம்பிள்னு சொல்லிடலாம். இப்போ வேதி சமநிலை என்ன அப்படின்னா, 2 பக்கமும் ரியாக்ஷன் ஒரே மாதிரியே நிகழணும். இஃப் தேர் இஸ் நோ நெட் கெமிக்கல் ரியாக்ஷன் பிட்வீன் 2 தெர்மோடைனமிக் சிஸ்டம்ஸ், நெட் கெமிக்கல் ரியாக்ஷன்னா இப்போ சிஸ்டம் 1 ஒரு ரியாக்ஷன் கொடுக்கும், சிஸ்டம் 2 ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கும். இப்போ இவங்க 2 பேருடைய கூடுதல் தான் அது நெட் கெமிக்கல் ரியாக்ஷன் பேர். மொத்த அங்கே என்ன ரியாக்ஷனுடைய மொத்த மதிப்பு. இஃப் there is no net chemical reaction between 2 thermodynamic system in contact with each other, then it is said to be a chemical equilibrium. ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இது நம்ம என்ன பண்ணோம், இது ஒரு ஃபோர்ஸ் இருக்கும், இது ஒரு ஃபோர்ஸ் இருக்கும், இது ஒரு ப்ரெஷரு, வால்யூம், டெம்பரேச்சர், இதுவும் டெம்பரேச்சர் வரும். அப்போ என்னென்னா, இப்போ நெட் ஃபோர்ஸ் இதுக்கு ஆப்போசிட் தானே. இப்போ வந்து ஒரு என்ன சொல்கிறது, இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட 10 கிலோ கொண்ட ஒரு பொருள்னால் இதுவும் 10 கிலோவாக இருந்தால், ஒரு உதாரணத்துக்கு இது ஒரு 10 கிலோவாக இருந்தால் இது 2 போய் மோதிக்குது. மோதும்போது அங்கே 2த்துக்குமே எந்த வித சேதாரமும் இல்லை. அப்படின்னா 2த்துக்குமே ஏதாவது பெரிய சேதாரமாக இருந்திருக்கும், ஒரே மாரி நிற்கிறோம். ஏன்னா வெயிட் ஒரே வெயிட். ஸோ அப்படி இருக்கும்போது நெட் ஃபோர்ஸை நம்ம கணக்கிட முடியாது. இப்போ இது 10 நியூட்டன் வருதுன்னா அதுவும் 10 நியூட்டன்னா 10 - 10 0 ஆகிடும்.
அதேமாரி தான் இஃப் தேர் இஸ் நோ நெட் கெமிக்கல் ரியாக்ஷன் பிட்வீன் த டூ தெர்மோடைனமிக் சிஸ்டம்னா, நெட்டு கெமிக்கல் ரியாக்ஷனே இல்லை அப்படின்னா அப்போ என்ன அர்த்தம்? தென் இட் இஸ் செட் டு பி ஏ கெமிக்கல் ஈக்குலிபிரியம்னு அர்த்தம். அப்போ வேதியியல் ரீதியாக இரண்டும் சமநிலை பெற்று விட்டது, அதனால் கெமிக்கல் ஈக்குலிபிரியம் அர்த்தம். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. த நெக்ஸ்ட் ஃபைனலி தெர்மோடைனமிக் ஈக்குலிபிரியம். இதில் பாருங்கள், இது 3 வந்து பேசிக் பொதுவானது. தெர்மோடைனமிக் என்னன்னா, when two system in thermodynamic equilibrium, then the system at thermal, mechanical, chemical equilibrium with each other. ஒரு ஆப்ஜெக்ட்டோ ஒரு சிஸ்டமோ வந்து தெர்மல் ஈக்குலிபிரியம் ஸ்டேட்டில், தெர்மலோ ஏதோ ஒரு ஈக்குலிபிரியம் ஸ்டேட்டில் இருக்குது, அதுவும் தெர்மோடைனமிக் ஈக்குலிபிரியம் ஸ்டேட்டில் இருக்குதுன்னு சொன்னால் அங்கே என்னென்ன இருக்குமா? தெர்மல் இருக்கும், மெக்கானிக்கல் இருக்கும், கெமிக்கல் இருக்கும், 3 சேர்ந்து இருக்கும். அது பேர் தான் தெர்மோடைனமிக் ஈக்குலிபிரியம் பேர். இதில் இன் திஸ் தெர்மோடைனமிக் ஈக்குலிபிரியம் த மேக்ரோஸ்கோபிக் வேரியபிள்ஸ் சச்சஸ் என்னென்னது? ப்ரெஷர், வால்யூம், டெம்பரேச்சர் will have the fixed value and do not change with time. இது எதுவுமே மாறாது. ஒரு கேஸ் பார்ட்டிகல் இருக்குதுன்னு சொன்னால் அந்த கேஸ், இப்போ தான் கேஸ் பார்ட்டிகல்னால் இந்த கேஸ் பார்ட்டிகளுக்கு இதுக்கான ப்ரெஷர் இருக்கும், இவ்வளோ வால்யூம்னு இருக்கும், இவ்வளோ டெம்பரேச்சர்னு இருக்கும். இந்த ப்ரெஷரில் டென்சிட்டியும் வந்துடும். ஸோ இது எதுவுமே மாறாமல் இருக்கணும். அப்போது நிலையிலேருந்து மாறலை அப்படின்னா அது பேர் தான் அது ஈக்குலிபிரியம்னு பேர். ஸோ த 4 டைப்ஸ் ஆஃப் ஈக்குலிபிரியம், அதில் முக்கியமாக இந்த 3 ஈக்குலிபிரியம் ஒன்று சேர்ந்தது தான் தெர்மோடைனமிக் ஈக்குலிபிரியம் சொல்லி முடிக்கிறாங்க. ஸோ நம்ம பார்த்தது ரொம்ப சிம்பிள் சாப்டர் தான். இது எல்லாமே 2 மார்க்கில் வர கொஷின்ஸு. வாட் இஸ் தெர்மல் ஈக்குலிபிரியம், வாட் இஸ் மெக்கானிக்கல் ஈக்குலிபிரியம், த நெக்ஸ்ட் கெமிக்கல் அண்ட் தெர்மோடைனமிக் ஈக்குலிபிரியம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.